பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாங்க. எபிரேய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த ரட்சிப்பானது குறித்து நாம் அக்கறையோடு ஜாக்கிரதையோடு நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சுத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போகாமல் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்ற வசனம் பாருங்க, எவ்வளோ மகத்தான ஒரு வார்த்தையா இருக்கிறது. நாம ரட்சிப்பு காத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய குமாரன் தேவன் தாமே இறங்கி வந்து சாட்சி கொடுத்தது காரியம் அல்லாமல் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமான காரியங்களும் அவர் இந்த பூமியில செய்தது மாத்திரம் அல்லாம இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளா ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கொண்டும் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசிகளை கொண்டும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவன். இதெல்லாம் இருக்கிற சமயத்திலையும் நாம விசுவாசத்துல ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற வேண்டும் என்று அக்கறை பட்டு இல்லாவிட்டா வரும் கோபத்துக்கு ஆபத்துக்கு எப்படி நம்மளை காத்து கொள்ளுவோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது. அதை கவனமாக காத்து கொள்ளுகிறது ஒரு பெரிய நமக்கு பொறுப்பா இருக்கிறது. இந்த ரட்சிப்பு நம்ம எல்லாருக்கும் அவசியம். அது நித்திய ஜீவனத்துக்கு ஏதுவானது. பரிசுத்த ஆவியானவர் இத்தனையோ காரியங்களை செய்திருக்கார். இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கார், இனிமேலும் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கார். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே மகத்துவமான வழிகளை நடத்துவார். God bless you.